திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வேளாண் அறிவியல் மையம் பல நிதி பற்றாக்குறை சூழ்நிலை இருந்த போதிலும் பின்தங்கிய விவசாயிகள் முக்கியமாக நம்ம ஆதிர திராவிட விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டு செயல்பட்டு வருகின்றனர். I will focus on 4 or 5 points without giving lengthy lectures. First thing is, because we are dealing with rice and banana, we need to move from production to processing or value addition or seed production or nursery. That will bring a farmer from a producer to an entrepreneur or a businessman. நம்ம முக்கியமாக இங்க நெல் வாழை முக்கியமான பயிர்களா இருக்கிறதுனால இதுல நம்ம சாகுபடி பண்ணி உற்பத்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த உற்பத்தியை தாண்டி அந்த பொருட்களை நம்ம பதப்படுத்தி அதை மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றி நம்ம பண்ணலாம். அதே போல விதை உற்பத்தி இல்லைன்னா மற்ற வகையான நம்மளுடைய தொழில் முனைவோராக மாறி பண்ணாதான் இன்னைக்கு நம்ம விவசாயத்துல பெரிய அளவுக்கு நம்ம சாதிக்க முடியும். No, because most of the SC farmers are there. We would like to see in next 2 years, can we have at least parity producers organization involving at least 100 to 200 SC farmers for whatever seed is required from ICAR friends we will be more than willing to provide. நம்ம பகுதியில் இப்போ நெல் சாகுபடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நெல் விதை உற்பத்தியாளராக நம்ம ஒரு 100 பேரோ 200 பேரோ நீங்க எல்லாரும் மாறி அதை முன்னெடுத்தீங்கன்னா அதற்கு நம்முடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அதற்கான இந்த விதைகள் தரமான விதைகளை கொடுத்து உங்களை ஊக்குவிப்பதற்காக நாங்கள் தயாரா இருக்கோம். Banana and coconut value addition. We need to move from production-oriented technologies to processing, value, labeling standards, which I will discuss in close meeting with the KVKs and many other stakeholders. We would like to see can SC farmers value add self-help groups can be promoted, and I would like to urge upon Director of NRC Banana sir to technically support us so that for the first time in the country, banana value addition, whether it is to fiber or any other thing, we would like to promote an exclusive SC women self-help group so that in India we can showcase that it is Karur which will lead from the front. இப்போ நம்ம வாழை பிரதான பயிரா இருக்கு. அதே போல நம்மளோட பகுதியில தென்னை இருக்கு. இதுல நம்ம உற்பத்தியிலிருந்து அடுத்ததாக நம்ம அதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு நம்ம பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஆதி திராவிட இன மக்கள் மட்டுமே முன்னெடுத்து ஒரு பெரிய நம்ம இந்த உற்பத்தியை மேற்கொண்டு அதில் சந்தைப்படுத்துவதற்கான அந்த லேபிள் தயாரித்து நம்ம ஒரு நல்ல நமக்கு ஒரு முத்திரை பதித்து பண்ணுவதற்கு நம்முடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் அவர்கள் நமக்கு துணையா இருக்காரு. அதை நம்ம சிறப்பாக கொண்டு போறதுக்கு நாங்க வேளாண் அறிவியல் மையத்தோடு தனியாக நாங்க பேசி அதற்கான ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். For mango guava, we would like to transform with the new root stocks which are available in Andhra, particularly the Bangenapalli and also the Imam Pasar. We would like to see maybe like we will make a beginning that all those old orchards will get slowly replaced with the best in class quality root stocks coming from Andhra, for which I will make a provision for next year. இப்போ நம்ம மா மற்றும் கொய்யா பொறுத்த வரைக்கும் நமக்கு தரமான கன்றுகள் உற்பத்தி செய்து நம்முடைய பழைய தோப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை மாற்றி நல்ல தரமான கன்றுகளை ஆந்திரால இருந்து அந்த நம்ம பங்கனப்பள்ளி போன்ற நல்ல உயர் இமம் பசந்து போன்ற உயர் ரகங்களை ஒட்டு ரகங்கள் அதற்கான கன்றுகளை உங்களுக்கு கொடுத்து அதை நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம். There is also a great potential, particularly among the SC farmers and smallholder farmers, to transform the way natural farming is handled, for which whatever natural farming input products which are displayed, particularly biologicals, we will try to see that a semi-automated biological input production unit could be established in KVK
so that it will be operationalized by our SC community. இப்போ வந்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்திற்கு நம்ம